காதல படம் ஏன் அம்மா காலையில இருந்து இந்த பாட்டே கேட்டுனுக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடத்துக்கு போவோம். அப்போ எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார் எங்கள் கூட. அவருக்கு வந்து அந்த அந்த டைம் தான் வந்து லவ் வந்து பிரேக்கப் ஆன டைம். அதனால அவர் வந்து ரொம்ப சோகமாக இருப்பார், கஷ்டமாக சொல்லுவார். சில டைம் விளையாட்டாகவும் பேசுவார். இந்த மாதிரி மச்சான் நான் சொன்னா கல்யாணம் பண்ணா உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன், யாரும் பண்ண மாட்டேன், அதையும் மீறி எனக்கு யாரா தாலி கட்டுறாங்கன்னா என் பணத்துக்கு தான் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மச்சான். கடைசியில் விட்டே போயிட்டா. இதுல என்ன கஷ்டம்னா, என் பர்த்டே நானு தான் அவளுக்கு கல்யாணம், இது நான் எப்படிதான் மச்சான் மறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாரு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் புலம்புறாரு, பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அந்த ஸ்கூட்டி பெப்ட் ஒன்று வச்சுருந்தாரு. அந்த ஸ்கூட்டி பெப்ட் ஒரு 30க்கு மேலே ஸ்பீடே போகாது. அது விட்டுட்டும் வரமாட்டாரு, அதை மாற்றவும் மாட்டார், அதுலேயே தான் காலத்தை ஓட்டினார் அவர். அந்த ஸ்கூட்டி பெப்டில் 3 பேர், எப்படியே 30 தான் ஸ்பீடு போவோம், அதுலேயே 3 பேர் உட்காந்துக்கிட்டு அந்த கிட் பேக் ஒன்று முன்னாடி வச்சுக்கிட்டு போவோம். அப்போ என்ன பண்ணுவோம், அவர் விருப்பத்துக்காக இந்த பாட்டு பாடுவோம். இந்த பாட்டு வந்து எப்படின்னா, அந்த டைமில் வந்து ஒரு ஜாலியான ஒரு பாட்டுன்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஒரு ஜாலியாக இருக்கும் பாட்டு கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பாட்டோட டியூனு மியூசிக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த பாட்டு கேட்குறப்போ. காதல் கசக்குதையா. சரி, அவருக்கு லவ் ஃபெயிலியர், இந்த பாட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் இப்போ இது வந்து கோஇன்சிடென்ட்டாக ஒன்று நடக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே வந்து அவருக்கு நடந்தது. வர வர காதல் கசக்குதையா. அதுக்கப்புறம் இந்த பாட்டு அடிக்கடிக்கு எங்கெங்கெல்லாம் பைக்ல போறோமோ அதிக நாள் அவரும் கடைசியில இந்த பாட்டுக்கு அவரும் இந்த டியூன் பிடிச்சி போய் அவரும் பாட ஆரம்பிச்சாரு என் கூட. அவர் கேலி பண்ணதான் இந்த பாட்டே பாடினோம், ஆனா கடைசியில் அவரும் எங்க கூட சேர்ந்து இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சாரு. அப்படி ஒரு மெமரிஸ் இந்த பாட்டு. மனந்தா லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான் துடிக்கும். அவருக்கு என்ன எழுதின மாதிரி இருக்கு இந்த பாட்டுனா? அதேதான், அவருக்கு எழுதுன மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து சரி என்னடா அந்த பாட்டு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இந்த பாட்டு பற்றி, அதாவது ஒரிஜினலாக அந்த சினிமாவில் வந்து இந்த பாட்டு எப்படி இணைச்சாங்க, எப்படி இந்த பாட்டு வந்து ஆண் பாவம்ன்ற படத்தில் வந்து போட்டிருக்காங்க. நம்ம இசைஞானி இளையராஜா தான் இதுக்கு மியூசிக்கு. இந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஃபுல்லாக கர்நாடக சங்கீதத்தெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் தெரியாது. கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்னு, அதில் சும்மா குத்துப்பாட்டு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும், எல்லாமே ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இந்த பாட்டோட லைனு, அதாவது வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே சும்மா ஜாலியாக ஒரு காமெடியாக தான் போகும். கதையோட அந்த காமெடியாக தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாடல் வரிகளும் அதே போல தான் இருக்கும். சரி மாமா, இந்த லிரிக்ஸ் யார் எழுதுனது? இது வந்து நம்ம வாலிப கவிஞர் வாலி ஐயா தான் இந்த பாட்டு எழுதுனது. பாட்டு ஃபுல்லாவே சும்மா அதகாலம் பண்ணியிருப்பாரு. எல்லா இடத்துலையுமே வந்து அந்த இப்ப சொல்றாங்கல்ல பசங்கள்ல சிங்கிள்ஸ்ன்னு, அன்னைக்கு 80களில் வந்து சிங்கிள்ஸ் உண்மையிலே எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அவ்வளோ தத்துரூபமா அந்த பாட்டு வந்து எழுதியிருப்பாரு. தோத்து போனா குடிக்கும் பைத்தியம் பிடிக்கும். இந்த பாட்டிலே வரும், யாரோ காதலிச்சு ஒன்னும் உருப்படல, ஒன்னும் சரிப்படல அப்படின்னு வரும். யாரோ காதலிச்சு உருப்படல, ஒன்னும் சரிப்படல. வாலி சார் என்ன பண்ணிருப்பாரு, சின்ன கதைகள் வர சொல்லியிருப்பாரு. அதாவது முன்னாடி அந்த காவிய காதல் சொல்லுவாங்கல்ல, நம்ம தேவதாஸ், பார்வதி, அந்த அம்பிகாவதி, அமராவதி இவங்கெல்லாம் பாரு காதலிச்சாங்களே தவிர சேர்ந்து வாழவும் இல்லை, சேரவும் இல்லை, கடைசியில் செத்து தான் போனாங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் அவர்கிட்ட சொல்றது இந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க இந்த பாட்டு வரிகளன்ட்டு. நானே ஏற்கனவே வெறுப்பா இருக்கிறேன், சும்மா என்ன வெறுப்பாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாரு. அந்த கோவத்தை பார்த்து நாங்க என்ஜாய் பண்றது, மாமா கோவப்படுறாருன்ட்டு. கதைய கேளு முடிவ பாரு, கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க. எனக்கு இதுல என்ன ஒரு அதிசயம்னா, நம்ம இளையராஜாவே இந்த பாட்டு பாடி இருப்பாரு. சில அந்த கசக்குதையா அந்த இடத்தெல்லாம் வந்து அப்படியே அந்த கசக்குது அந்த வார்த்தை வந்து கசக்குற மாதிரியே இருக்கணுன்றதுக்காக சில சிலிபிஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. அப்புறம் இந்த பாட்டிலே சொல்லுவாங்க, நம்மளா போய் பெண்ணு வந்து தேடக்கூடாது, வீட்டுல அப்பா அம்மா பாப்பாங்க, நம்ம தகப்பன் பேச்ச தாயின் பேச்ச மதிக்கணும், நீயாக பெண் தேடக்கூடாது, அவங்க பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க, பொண்டாட்டிய லவ் பண்ணுங்க அப்படின்னு வீட்டுல அத பாடுங்க, பொண்டாட்டிய லவ் பண்ணுங்க.
என் பாட்டு இளையராஜா பாட்டு இருக்கு, பாட்டு கேட்டு ஜாலியா இருங்க, வைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அது அப்படியே பொருந்தது. இளையராஜா என்ற பாட்டிருக்கு. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல எல்லா ப்ரோக்ராம்ல வந்து வைப் பண்றாங்க. இந்த ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு இந்த பாட்டுக்கெல்லாம் அப்படி வைப் பண்றாங்க. அதுதான் இளையராஜாவோட மாயம். நிறைய பாட்டு ட்ரெண்ட் ஆகுது இளையராஜா பாட்டா. ஆமாம்மா, ட்ரெண்ட் ஆகுது. இல்லை நீ கேட்டல என்ன இந்த பாட்டே கேட்டுருக்க காலையிலேருந்து, எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. சரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாட்டு எப்படிலாம் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்தது. அந்த பேக் ஸ்டோரி இப்படி இருக்கு. இந்த பாட்டு வந்து ஒரே ஒரு நைட்ல வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பாட்டுக்கு வந்து செட்டு போட சொன்னாங்களா, செட்டு போடுறதுக்கான டைமும் இல்லையா. அப்போ டேரக்டர் என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரி நீங்கள் அதில் கலர் கலராக அந்த லைட்டு மட்டும் செட் பண்ணுங்க, நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை சார் இது பண்ண முடியாது, டான்ஸ் வர இல்லையோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பார்த்துலாம் வாங்க. அப்போ சக்ஸஸ் மீட் வைப்பாங்கல்ல இந்த படம் வெற்றியானா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இப்போ டேரக்டரு இல்லை அந்த கேமராமேனு இல்லை ப்ரொடியூசரு இல்லை டான்ஸ் மாஸ்டர் இப்படி தான் வந்து அந்த கௌரவப்படுத்தி அந்த ஷீல்டு கொடுப்பாங்கல்ல, வெற்றி விழா அப்படின்னு ஷீல்டு கொடுப்பாங்கல்ல. ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணார் இந்த டைரக்டர் பாண்டியராஜன், இவருக்கு பேக் டான்ஸரை ஆடினாங்க பாரு, இந்த பேக் டான்ஸரை இவங்களுக்கு எல்லாருக்குமே ஷீல்டு கொடுத்தாரு. அந்த டைமில் வந்து அது பிரமிப்பாக பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு முன்னாடி கொடுக்கலையா அப்படின்றதுலாம் தெரியல. ஆனால் அந்த டைமில் அந்த பாட்டுக்கு பேக் டான்ஸர் ஆடினாங்க பார்த்தியா, அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஷீல்டு கொடுத்துக்கிறாங்க. அந்த ஷீல்டு வாங்கின அந்த பேக் டான்ஸருக்கு நம்மலாம் வந்து ஸ்டேஜ் ஏற்றி இந்த மாதிரி ஒரு ஷீல்டு கொடுத்து நம்மளை கௌரவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டதா அந்த டைரக்டர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு கேட்டால். இத்தனை வருஷம் கழிச்சும் நம்மளால உணர முடியுதுன்னா அதான் இளையராஜா செய்கிற ஒரு மாயம். இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் இந்த பாட்டோட சில கனெக்டிவிட்டி இருக்குல்ல, சில மெமரிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.